गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23 விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி. இன்னைக்கு காலம்பரை 10:45 மட்டும் சப்தமி, அதுக்கு பிறகு அஷ்டமி திதி. ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்பேற்பட்ட சக்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இப்போது 2 வாரமாக பிருது சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை கேட்டுன்னு வரோம். பிருது மகாராஜா துருவ மகாராஜாவினுடைய வம்சத்தில் வந்தவன். துருவனுடைய சந்ததியில் வேணன்னு ஒரு கொடிய ராஜா உண்டானான்.
அவனுடைய கொடுமை தாங்காமல் அவனை ரிஷிகளெல்லாம் முனிவர்களெல்லாம் எரித்து கொன்னுவிட்டாள். பிறகு ராஜா இல்லாமல் ஒரு ராஜாங்கம் இருந்தால் அது சரியாக இருக்காது என்பதற்காக அந்த மரித்த வேணனுடைய உடம்பிலிருந்து சில பாகங்களை அப்படி கடைஞ்சாள். அப்பொழுது அவனுடைய வலது கையை கடைஞ்ச போது அதிலேருந்து தோன்றினவர் தான் இந்த பிருத்துங்கிற சக்கரவர்த்தி. அவர் சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம். பகவானே துஷ்டால நிகிரகம் பண்ணி சிஷ்டால பரிபாலனம் பண்ணும், இந்த பூமியிலே ராஜாங்கம் நன்னா நடைபெற வேண்டும் என்பதற்காக பிருத்து சக்கரவர்த்தியாக அவள்னா அந்த கடைஞ்ச போது தோன்றினார். அந்த பிருத்து சக்கரவர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சால் ஜனங்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம், மந்திரிகள் எல்லாம். அதை 15வது அத்தியாயம் போன வாரம் பார்த்தோம். பட்டாபிஷிக்தனான பிருத்து சக்கரவர்த்தியே கூடியிருந்தவாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். அப்போது பிருத்து சொன்னால், என்ன நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் ஸ்தோத்திரம் பண்ணுறது எனக்கு சங்கோச்சமாக இருக்குது, நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் எப்பேற்பட்ட ராஜான்னு தெரியாமலே என்ன நீ இந்திரன் சந்திரன் புகழ்வதெல்லாம் எனக்கு சரியாக தோணலை, அதனால் என்னை நீங்கள் புகழப்படாதுன்னு சொன்னான். ஆனால் அவள் கேட்காமல் மறுபடியும் அங்கே இருக்கப்பட்ட ரிஷிகள்லாம் சொன்னாள், இவன் சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோள்னு சொன்னது பிறகு அவள் மறுபடியும் அவனை ரொம்ப புகழ்ந்து பேசினாள். அந்த புகழ்ச்சியெல்லாம் என்னங்கிறத தான் இந்த 16வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதரர் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சம்மரியும் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிருக்காள். இந்த 16வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிறாள். ஷோடசே சர்வலோகேஷைஹி சத்கிருதம் பார்யயாயுதம் முனிப்பிரயுக்தாக சூதாத்யாக ஸ்துவந்தி ஸ்மேதி வர்ணியதே. இந்த 16வது அத்தியாயத்தில் இந்த லோகமெல்லாம் நன்றாக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பகவான் தோன்றி பிருத்துவாக தோன்றின பொழுது, அப்பொழுது முனிவர்களெல்லாம் இந்த ஸ்துதி பாட்டகால், சூத்தர்கள்னு பேர் அவளுக்கு. சூத்தர்கள்னால் ஸ்துதி பாட்டகால். அவள்லாம் சம்பளம் போட்டு வச்சிருப்பாள் ராஜாங்கத்தில் ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு. அவளை நீ புகழணும் இந்த பிருத்து சக்கரவர்த்தியேன்னு சொன்னாள். அப்படி அவளால் சொல்லப்பட்ட சூத்தர்கள் பகவான் பிருத்து சக்கரவர்த்தியே புகழ்ந்தார்கள். அந்த புகழ்ச்சி தான் இந்த அத்தியாயம்ங்கிறதாக சம்மரி. ஷோடசே சர்வலோகேஷைஹி சத்கிருதம் பார்யயாயுதம் முனிப்பிரயுக்தாக சூதாத்யாக ஸ்துவந்தி ஸ்மேதி வர்ணியதே. ஸ்ரீஹரே நமः. ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஷோடசோத்தியாயः. முதல் ஸ்லோகம் 16வது அத்தியாயத்தில் மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரத்த சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்கிறாள். சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வரவர் மைத்ரேயர் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறார். அதுதான் நம்ம கேட்டுன்னு வரோம். இப்போது மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் காயகா முனிச்சோதிதாக துஷ்டூஹு துஷ்ட மனசா தத்வாக் அமிர்த சேவையா. அங்கே இருந்த சூத்தாள் எல்லாம், சூத்தர்கள் யார் என்றால் ராஜாங்கத்தில் ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக வச்சிருந்த ஸ்துதி பாட்டக்கால். சம்பளம் கொடுத்து ராஜாங்கத்தில் வச்சிருப்பாள் நிறைய பேர். அவள் நல்ல கவிகளாக இருப்பாள், பாடுவதில் திறமை சாலிகளாக இருப்பாள், நன்னா பாடுவாள், நல்ல ஞானம் இருக்கும் அவளுக்கு. சும்மா ஏதானும் ராஜாவை நீ இந்திரன் சந்திரன் சொன்னால் போகாது. அதனால் ராஜா என்னென்னலாம் நன்மை பண்ணியிருக்கானோ அதெல்லாம் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாள். ராஜாவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நன்னா பூர்ணமாக தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாள். அதை கவிதைகளாக ஆக்குவதற்கு திறமைசாலிகளாக இருப்பாள். அதோடு கூட நல்ல கண்டம் இருக்கும். அதனால நன்னா ராஜாவுக்கு பக்கத்தில் அந்த ராஜாவை பற்றி புகழ்ந்து பாடுவாள். அப்படி ஸ்துதி பாட்டக்கால் அங்கே இருந்து ராஜா பிருத்து சக்கரவர்த்தியே பாடினாள், ரொம்ப வசத்தியாக புகழ்ந்து. போன அத்தியாயத்தில் பார்த்தோம், ராஜா சொன்னான், கடைசி ஸ்லோகத்தை பார்த்தோம். வயம் து அவிதிதா லோகே சுஹுதாத்யாபி வரீமபிஹ கர்மபிः கதமாத்மானம் காபயிஷ்யாம
பாலவத்து. ஏ சூத்திரர்களே, நீங்களெல்லாம் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடுறேன், நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதை நான் குழந்தை மாதிரி நீங்கள் சொல்லுவதெல்லாம் ஆனந்தமாக ஏற்றுக்கலாமாண்ணா? நான் இன்னும் இப்போ தான் ராஜாவா என்னை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் நான் என்னென்னலாம் நன்மை செய்ய போகிறேன், என்னுடைய குணாதிசயங்கள்லாம் என்னங்கிறத நீங்கள் இன்னும் பூர்ணமாக தெரிந்தவர்கள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது என்னை புகழ்ந்தால் அது நான் அந்த புகழ்வதையெல்லாம் நான் ஏற்றுண்டா சின்ன குழந்தை ஏற்றுக்கிறது மாதிரி ஆயிடுமே. கர்மபிஹி கதமாத்மானம் காபயிஷ்யாம பாலவத்து. குழந்தைகள் மாதிரி இருக்குமே இது, இப்படி சைல்டிஷாக நான் ஏற்றுக்கலாமா, நீங்கள்லாம் பாடலாமான்னு கேட்டான். அதான் கடைசி ஸ்லோகம் போன அத்தியாயத்தில். அவ்வாறு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் சூதர்கள், முனிவர்கள் எல்லாம். துஷ்டூஹு துஷ்ட மனசா தத்வாக் அமிர்த சேவையா. மகாராஜாவினுடைய பிருத்துனுடைய சொற்கள் அமிர்தத்தை பருகுவது மாதிரி இருந்துதான் கூடியிருந்த முனிவர்கள், மந்திரிகள், ஸ்துதி பாட்டகால் எல்லாருக்கும். அப்பொழுது சுற்றி இருந்த முனிவர்கள் எல்லாம் சொன்னார்களாம் இந்த ஸ்துதி பாடகால்கிட்ட, சூத்தர்கள்கிட்ட, ராஜாவை நீங்கள்லாம் புகழணும். எப்பேற்பட்ட ராஜா பற்றியா, எவ்வளவு வினய சம்பன்னன், இதுலேருந்தே தெரியறது அவன் பாட வேண்டான்னு சொல்கிறான். அதனால் அதை கேட்காதீங்கோ, மேற்கொண்டு நீங்கள் ராஜாவினுடைய புகழ்களை எடுத்து சொல்லணும், எல்லாருக்கும் பாடுங்கோள்னு சொன்னாள். அப்படி முனிவர்களால் சொல்லப்பட்ட முனி சோதித்தாக காயக்காக அங்கே பாடின்னு இருந்த சூத்திரர்கள் எல்லாம் ராஜாவை புகழ்ந்து பாட ஆரம்பித்தாள். நாள் இதி ப்ருவாணம் நிருபதிம் காயகா முனி சோதிதாக துஷ்டு துஷ்ட மனசா தத்வாக் அமிர்த சேவையா. ராஜாவினுடைய அமிர்தமயமான சொற்களை கேட்டுவிட்டு சந்தோஷமாயி முனிவர்களால் உந்துவிக்கப்பட்டு ஸ்துதி பாடகாள் பாட ஆரம்பித்தாள். நாலம் வயம் தே மகிமானுவர்ணனே யோ தேவவர்யோ அவததார மாயயா வேனாங்கஜாதஸ்ய ச பௌருஷாணி தே வாசஸ்பதீனாமபி பப்ரமுர்த்தியः. துதிப்பாடகால் சொன்னாலாம் ராஜாவை பார்த்து, ராஜன்னு நீங்கள் ரொம்ப மாயினால் தோன்றின மாதிரி பகவானே நீங்கள் அம்சாவதாரமாக வந்திருக்கீள், பகவானுடைய அம்சாவதாரமாக. வேனாங்க ஜாதஸ்ய கொடிய வேணனுடைய வலது கை எனக்கு கடைஞ்ச போது அதுலேருந்து நீங்கள் தோன்றி வந்திருக்கீள். சாக்ஷாத் புருஷனான மகாவிஷ்ணுவான பரம்பொருள் இருக்காலே, அவருடைய அம்சாவதாரம். யோ தேவவர்யோ அவததார மாயையா, மாயினால் நீங்கள் தோன்றியிருக்கீள். உங்களுடைய புகழை பற்றி சொல்லுவதற்கு எங்களால் முடியுமா? நான் அலம் வயம் தே, எங்களால் சொல்ல முடியாது, அவ்வளவு புகழ் உங்களுக்கு உண்டு, கீர்த்தி உண்டு. சாக்ஷாத் பிரம்மாவினால் கூட உங்களை புகழ்ந்து சொல்ல முடியாதுன்னு சொன்னாள். வாசஸ்பதினாமபி பப்ரமுர்த்தியா, பிரம்மாவால் கூட உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது புகழ ஆரம்பித்தாள். நாலம் வயம் தே மகிமானுவர்ணனே யோ தேவவர்யோ அவததார மாயையா வேனாங்கஜாதஸ்ய ச பௌருஷாணி தே வாசஸ்பதீனாமபி பப்ரமுர்த்தியः. அதாப்யுதாரஸ்ரவசः ப்ருதோர்ஹரேः கலாவதாரஸ்ய கதாம்ருதாத்ருதாः யதோபதேசம் முனிபிः பிரச்சோதிதாः ஸ்லாக்யானி கர்மாணி வயம் விதன்மஹி. ஹே ராஜன்னு, உங்களை எங்களால் முழுக்க புகழறதுக்கு சக்தி இல்லாவிட்டால் கூட நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம். உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்ந்து சொல்கிறதுக்கு, பாடுவதற்கு முயற்சி பண்ண போகிறோம். ஏனென்றால் உங்களுடைய புகழை பற்றி எங்களுக்கு ரிஷிகளும் மந்திரிகணங்களும் எடுத்து முன்னாடி சொல்லியிருக்காள். ஆனால் நாங்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் அது உங்களுக்கு பூர்த்தியாக ஆகாது, உங்களுடைய புகழை பூர்ணமாக சொல்லுவதாக ஆகாது என்று சொல்லிவிட்டு பாட ஆரம்பித்தாள். அதாப்யுதாரஸ்ரவச ப்ருதோர்ஹரேः கலாவதாரஸ்ய கதாம்ருதாத்ருதாः யதோபதேசம் முனிபிः பிரச்சோதிதாः ஸ்லாக்யானி கர்மாணி வயம் விதன்மஹி. நீங்கள் பண்ண உயர்ந்த காரியங்கள், உங்களுடைய புகழெல்லாம் பூர்ணமாக எங்களுக்கு பாடுவதற்கு சக்தி இல்லாவிட்டாலும்
இந்த கூடியிருந்த ரிஷிகணங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காள் உங்களை பற்றி. நீங்கள் சாட்சாத் அம்சாவதாரங்கிறது சொல்லியிருக்காள். அதனால் பாடுறோம் நாள். ஏஷ தர்ம பிருதாம் ஸ்ரேஷ்டோ லோகம் தர்மேனு வர்த்தயன் கோப்தா ச தர்ம சேதூனாம் சாஸ்தா தத் பரிபந்தினாம். ஹே மகாராஜன், ஹே பிருத்து சக்கரவர்த்தியே, நீ தர்மங்களுக்கெல்லாம் அதிபதி நீந்தான். வெவ்வேறு ஜனங்கள் எப்படி எப்படிலாம் அவளுடைய கடமைகளை செய்ய வேண்டும்ங்கிறத தர்மங்களெல்லாம் ஸ்தாபிக்கிறவன் நீ. தர்ம சேது நாள். யூ ஆர் த பிரிட்ஜ் டு தர்மா. எப்படி யார் யார் என்னென்ன செய்யணுங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நிர்வாகிக்கிறவன் நீ. அப்பேற்பட்ட மகாராஜா நீ. அப்படி தர்மத்துக்கு பிரஷ்டாளாக இருக்காளோ அவளை சிக்ஷிக்கிறவன் நீந்தான். அவள் கடுமையாக தண்டிக்கிறவன் நீந்தான். கோப்தா ச தர்ம சேதூனாம் சாஸ்தா தத் பரிபந்தினாம். யாரெல்லாம் தர்மத்துக்கு விருத்தமான செயல்களை செய்கிறாளோ அவளெல்லாம் தண்டிக்கிறவன் நீந்தான் நாள். ஏஷ தர்ம பிருதாம் ஸ்ரேஷ்டோ லோகம் தர்மே அனுவர்த்தயன் கோப்தா ச தர்ம சேதூனாம் சாஸ்தா தத் பரிபந்தினாம். அவ்வாறு ஒரு ராஜா செய்ய வேண்டுமென்றால் அவனே தர்மாத்மாவாக இருந்தால்தான் முடியும். அவனே லஞ்சம் வாங்கிட்டு இருந்தான்னா லோகத்தில் லஞ்சம் இருக்கேன்னாக்க யதா ராஜா ததா பிரஜா. ராஜாவே கரப்டாக இருந்துருந்தான்னா அப்போ ஜனங்களும் கரப்டாக தான் இருப்பாள். அந்த கரப்டாக இருக்கிறவாளை தண்டிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும்னா அவன் நல்ல தர்மாத்மாவாக இருக்கணும். அவன் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட மகாராஜா நீன்னு ஸ்தோத்திரம் பண்ணாள். ஏஷ வை லோகபாலானாம் பிபர்த்யேகஸ்தனௌ தனூ காலே காலே யதா பாகம் லோகயோருபயோர்ஹிதம். ராஜா ஒருவனால தான் பிரஜைகளெல்லாம் பூர்ணமாக ரட்சிக்க முடியும். அவளெல்லாம் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். அந்த ராஜா ஒருவனால்தான் பலவிதமான தெய்வங்களாக ஆவிர்வாவம் பண்ண முடியும். ஏன்னா பல தெய்வங்கள் இருக்குது. வருணன், இந்திரன், சந்திரன், குபேரன் இப்படி இருக்காள். அவளெல்லாம் நேரையே ஜனங்களுக்கு ஒத்தாசை பண்ண மாட்டாள். ராஜா மூலமாக தான் ஒத்தாசை பண்ணுவாள். அப்போ அதுக்கு அருகதை இருக்கணும் இந்த ராஜாவுக்கு. அப்பேற்பட்டவன் நீ நாள். காலே காலே யதா பாகம் லோகயோருபயோர்ஹிதம். லோகயோ உபயோ, இந்த லோகம் மாத்திரமல்ல, இந்த லோகம் ஸ்வர்கலோகம் இது ரெண்டையுமே ரட்சிக்கிற ராஜா நீதான். காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ ரட்சிப்பே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். ஏஷ வை லோகபாலானாம் பிபர்த்யேகஸ்தனௌ தனூ காலே காலே யதா பாகம் லோகயோருபயோர்ஹிதம். வசுகால உபாதத்தே காலே சாயம் விமுஞ்சதி சமசர்வேஷு பூதேஷு பிரதபன் சூரியவத் விபு. நீ சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறவன். என்னமா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறவன் சொன்னாள். சூரியனை உபமானமாக சொன்னாள். எப்படி சூரியன் மொத்தம் 12 மாதங்களில் பல மாதங்கள் கடுமையாக தப்பிச்சு பூமியில் இருக்கப்பட்ட எங்கெங்கெல்லாம் லேக்ஸ் இருக்குது, சமுத்திரம் இருக்குது, எல்லாத்துலேருந்தும் தீர்த்தத்தை அப்படி ஆகர்ஷணை பண்ணி மேகமாக உயரக்க கொண்டு போய்டுறாள். அதன் பிறகு 4 மாதங்கள் வருஷா காலத்தும் போது அந்த எங்கெங்கெல்லாம் தண்ணியெல்லாம் உயரக்க கொண்டு போய் மேகத்தில் வச்சுருந்தாலோ அதெல்லாம் கொண்டு கீழே தள்ளுறாள் மழையா. அப்போ ஜனங்கள் சந்தோஷப்படுறாள். அந்த மாதிரி தான் நீ ராஜா ஜனங்கள்கிட்ட வசூல் பண்ணுற டேக்ஸ் போட்டு. எப்படி சூரியன் பூமியில் இருக்கப்பட்ட தீர்த்தங்களெல்லாம் வத்தச் செய்து உயரக்க மேகமாக கொண்டு போகிறாளோ அப்படி நீயும் டேக்ஸு கரெக்டாக எப்படி யார் யாருக்கு வரி வகுக்கணுமோ அப்படிலாம் வரி மூலமாக பணத்தை சேர்த்து ராஜாங்கத்தினுடைய ட்ரெஷரியை ஃபுல்லாக வச்சுருந்து, ஆனால் அதை உன்னுடைய உபயோகத்துக்கு வச்சுக்காமல் எப்படி சூரியன் அந்த மேக மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் அவனே சாப்பிட்றதில்ல, அதை திருப்பி மழையாக ஜனங்களுக்கு கொடுக்குறான். அதே மாதிரி நீயும் எந்த வரி பணம் இருந்தோ அதை எல்லாத்தையும் திருப்பி ஜனங்களுக்கு உபயோகத்துக்காக கொடுக்குற. அதனால் நீ சூரியன் மாதிரி இருக்கேன்னு சொன்னாள். வசுகால உபாதத்தே காலே சாயம் விமுஞ்சதி
சமஸ்தர்வேஷு பூதேஷு பிரதபன் சூரியவத் விபு. எப்படி சூரியன் மேகத்தை கீழே வருஷிக்கிறான். அவன் பணக்கார ஆள் சில பேர் இருக்காள், அவளுக்கு ஜாஸ்தியாக வருஷிக்கணும். இது காட்டில் மிருகங்கள் இருக்குது, அதுக்கு குறைச்சலாக வருஷிக்கணும், அப்படிலாம் நினச்சிக்கிறது இல்லை. சமமாக வருஷிக்கிறான், எங்கெங்கெல்லாம் எப்படி தேவையோ அதுபடி. அப்படி நீயும் இந்த வரி பணத்தை ஜனங்கள் எல்லாருக்கும் சமமாக கொடுத்து அவளை சந்தோஷிப்பிப்பேனாள். திதிக்ஷத்யக்ரமம் வைன்ய உபர்யாக்கிரமதாமபி பூதானாம் கருணஸ்யஸ்வத் ஆர்த்தானாம் க்ஷிதிவிருத்திமான். நீ ஜனங்கள்கிட்டெல்லாம் ரொம்ப கருணையோடு கூட இருக்கிறவன். ரொம்ப ஏழையாகவும் தீனனாக இருக்கப்பட்டவன் யாரான் தவறி போய் ராஜாவினுடைய சட்டத்திட்டங்களை வயலேட் பண்ணி போனாக்க அவனை நீ ரொம்ப கருணையோடு கூட மன்னிச்சு விடக்கூடிய சக்தி உள்ளவன். யாரை எப்போ மன்னிக்கணும்னு உனக்கு தெரியும். அதனால் பூமி முழுக்க நீ ரொம்பவும் க்ஷமையோடு கூட பொறுமையோடு கூட எல்லாத்தையும் கருணையாக இருக்கப்பட்டவன். திதிக்ஷேங்கிற ஒரு குணம் இருக்குது. திதிக்ஷேன்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது. திதிக்ஷத்யக்ரமம் வைன்ய உபர்யாக்கிரமதாமபி பூதானாம் கருணஸ்யஸ்வத் ஆர்த்தானாம் க்ஷிதிவிருத்திமான். ஆர்த்தானாம் ரொம்ப கஷ்டப்படுற வாழ் இருக்காளே, அவளை ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டேன் நீ கருணையினால. தேவே அவர்ஷத்யசௌ தேவோ நரதேவ வபுர்ஹரிஹி கிருச்ர பிராணா பிரஜாஹ்யேஷ ரக்ஷிஷ்யதி அஞ்சசேந்திரவத். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாளோ அப்பொழுதெல்லாம் நீ எங்கே இருந்தாவது தண்ணியை கொண்டு வந்து அவளுக்கு தண்ணியை கொடுப்பே. நீ எப்படி இந்திரன் மழையை கொண்டு கொட்டுறானோ அப்படி நீயும் ஒரு இந்திரன் மாதிரி இந்த லோகத்தில் சக்கரவர்த்தியான நீ பிருத்து தண்ணியினால் இல்லாமல் வறட்சியினால் சிரமப்படுற வாழ்க்கெல்லாம் எங்கே இருந்தாவது தண்ணியை கொண்டு கொடுத்து அவளை சந்தோஷிப்பிப்பே நீ இந்திரன் மாதிரின்னாள். தேவே அவர்ஷத்யசௌ தேவோ நரதேவ வபுர்ஹரிஹி கிருச்ர பிராணா பிரஜாஹ்யேஷ ரக்ஷிஷ்யதி அஞ்சசேந்திரவத். அஞ்சசா இந்திரவத்துனாள். ரொம்ப சுலபமாக அஞ்சசா ரொம்ப கஷ்டமில்லாமல் சுலபமாக எங்கேயானும் தண்ணி இருக்கும். அங்கே ஒரேடியாக ஃப்ளட்டாக இருக்கும். அங்கே இருக்கப்பட்ட தண்ணியை ரீடைரக்ட் பண்ணி எங்கே தண்ணி இல்லையோ அங்கே கொண்டு கொடுப்பேன் இந்திரன் மாதிரினாள். ஆப்யாயதி அசௌ லோகம் வதனாமிருதமூர்த்தினா சானுராகாவலோகேன விஷதஸ்மிதசாருணா. நீ குளிர்ந்த பார்வையினால ஜனங்கள்கிட்ட பார்ப்ப. எப்படி சந்திரன் தன்னுடைய குளிர்ந்த கட்டாட்சத்தினால இந்த லோகம் முழுவதையும் குளிர்ச்சி பண்ணி வராளோ அப்படி நீ எப்பொழுதும் ஸ்மயமான முகமாக சிரித்த முகத்தோடு கூட நீ ஜனங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்துட்டு அவளுக்கு ராஜா வந்துட்டான்ங்கிற ஒரு பயம் இல்லாமல் ராஜா நமக்கு ஒத்தாசை பண்ணுறவன் எப்பொழுதும் நம்மக்கிட்ட புன்சிரிப்போடு இருக்கப்படுறவன் உற்சாகிக்கப்பட்டவன் என்பதாக ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டாக்கக்கூடிய சக்தி உண்டு உனக்கு நாள். ஆப்யாயதி அசௌ லோகம் வதனாமிருதமூர்த்தினா. வதன அமிர்தமூர்த்தினா உன்னுடைய முகம் இருக்கே சந்திரன் மாதிரி அமிர்தத்தை கொண்டு கொட்டும். அந்த ஒரு ஆப்யாயதி அந்த ஒரு பார்வையினாலேயே ஜனங்களுக்கு நீ உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் உண்டாக்குற சக்தி உள்ளவன் நீ. சானுராகாவலோகேன விஷதஸ்மிதசாருணா. அப்பேற்பட்ட கவுண்டினன்ஸ் உள்ளவன் நீ. அவ்யக்தவத்மைஷ நிகூடகார்யோ கம்பீரவேதா உபகுப்தவித்தா அனந்தமாத்மிய குணைகதாமா பிருது பிரச்சேதா இவ சம்ஹிருதாத்மா. சூதர்களெல்லாம் பொழுந்து சொன்னாள், பிருத்து சக்கரவர்த்தியே, நீ ராஜாங்கத்தில் பலவிதமான சட்ட திட்டங்கள்லாம் கொண்டுருவே. அதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அது எல்லாருக்கும் புரிய முடியாது. அப்பட்டமாக வெளிப்படையாகவும் சிலதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ஒருத்தருக்கும் தெரியப்படுத்தாமல் சில விஷயங்கள்லாம் அது பண்ணணும். ஏன்னா ராஜாங்கத்தில் மிலிட்டரி இருக்கும். மிலிட்டரியில் நான் எப்படிலாம்
சண்டை போட போகிறேங்கிறத தெரிவிச்சுட்டு இருக்கலாமோ? அது சீக்கிரட்டாக வச்சுருந்தா தான் எனிமிகளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்படி எந்தெந்த விஷயங்களெல்லாம் கூடம்னா சீக்கிரட்டான்னு அர்த்தம். அப்படி சீக்கிரட்டாக எதெல்லாம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் நீ ஒழிச்சு வச்சிருப்பே. அதே மாதிரி உன்னுடைய ராஜாங்கத்தில் எத்தனை பணம் இருக்குது, எத்தனை ட்ரெஷரியில் எத்தனை சொத்து இருக்குங்கிறதெல்லாம் வெளியில் எல்லாருக்கும் தெரிய முடியாது நீ வச்சிருக்க மாட்டேன். அதிலெல்லாம் நீ ரொம்ப கெட்டிக்காரன். எப்படி வருணன் சமுத்திரத்தில் எவ்வளவோ ஜலத்தை வச்சுருக்கான், அது எத்தனை ஜலம் இருக்குது சமுத்திரத்துலேருந்து யாருக்கும் தெரியாது. அப்படி தெரியாமல் உள்ள அடக்கி வச்சிருக்கான் வருண பகவான் தீர்த்தத்தை. அப்படி நீயும் சில விஷயங்களெல்லாம் தேக்கி வச்சிருப்பே, ஜனங்களுக்கு வெளிப்படையாக வெளிச்சமாக சொல்ல மாட்டேன். அது உன்னுடைய ராஜதந்திரம் நாள். அவ்யக்தவத்மேஷ நிகூட காரியோ கம்பீரவேதா உபகுப்த சித்தா அனந்தமாஹாத்மிய குணைகதாமா பிரது பிரச்சேதா இவ சம்ஹிருதாத்மா துராசதோ துர்விஷஹ ஆசன்னோபி விதூரவத் நைவாபிபவித்தும் சக்யः வேனாரண்யுத்திதோ நலஹ. நீ கொடிய ராஜாவான வேணனுடைய உடம்புலேருந்து தோன்றினவன். அவனுடைய வலதுகையை கடைஞ்சால் அரணி கிடையாது மாதிரி, அரணியை கடைஞ்சால் அதிலேருந்து நெருப்பு வரும். அப்படி தோன்றினவன் நீ, நெருப்புக்கு சமானமாக தோன்றினவன். ஆகையினால உன்னை நெருப்போடு நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். எப்படி நெருப்பு என்ன பண்ணும்? நெருப்பு சில பேரை சுடும். அந்த மாதிரி நீ துஷ்டாள், உன்னுடைய விரோதிகள் இருக்காளே அவளுக்கு தான் நெருப்பு மாதிரி நீ அவளை சுட்டுடுவே. நீ அரணியிலேருந்து கடைஞ்செடுத்த நெருப்பு இருக்கே அது சுட்டுவிடும். அப்படி நீ துஷ்டாளையும் விரோதிகளையும், உன்னுடைய விரோதிகள் இருக்காளே அவளுக்கு தான் நெருப்பு மாதிரி நீ அவளை சுட்டுடுவே. நீ எப்படி நெருப்பு கிட்டக்க போக முடியாது, ஏன்னா அதனுடைய சூடு தாங்காமல் அதுக்கு கிட்டக்கே யாரும் வரமாட்டாள். அப்படி உன்னுடைய விரோதிகளும் துஷ்டாளும் இந்த ராஜாங்கத்துக்குள்ளேயே வராமல் தூரக்கே இருந்துடுவாள். ஏன்னா நெருப்பு மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னாள். துராசதோ துர்விஷஹ ஆசன்னோபி விதூரவத் நைவாபிபவித்தும் சக்யः வேனாரணி உச்சிதோ அனலஹா. நீ வேணனுடைய உடம்புலேருந்து கடையப்பட்டு எடுக்கப்பட்டவன், அரணியிலேருந்து நெருப்பு எடுக்கிற மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கப்பட்டவன் நாள். அந்தர்பகிஷ்ய பூதானாம் பஷ்யன் கர்மாணி சாரணை உதாசீன இவாத்யக்ஷோ வாயுராத்மேவ தேகினாம். நீ வாயு மாதிரியும் இருக்கே நாள். வாயு எங்கே பார்த்தாலும் இருக்கும், அது இல்லாத இடம்ங்கிறதே கிடையாது. அது வாயுனால்தான் பிராணசக்தி மனுஷர்களுக்கு இருக்குது. ஒரு நிமிஷம் வாயு இல்லைன்னா அவன் செத்து போடுவான். அப்படி வாயு அவ்வளவு முக்கியம். அப்படி நீ வாயு மாதிரி. வாயு எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளே போய் அவனுக்கு உயிர் பிராணசக்தியை கொடுக்கறது, அதே மாதிரி வெளியில் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. அப்படி உன்னுடைய சாராள்னா ஸ்பைஸ். நீ ராஜாங்கத்தில் பல ஸ்பைஸ் வச்சுப்பே, சாராள் வச்சுப்பே, எஸ்பயனேஜ். அந்த என்ன பண்ணுவே, எல்லாரும் போய் உளவு தெரிஞ்சுன்னு வரத்துக்காக எல்லாரும் வச்சுருப்பேன். அவளெல்லாம் கண்ணால் காண முடியாது, எப்படி வாயுவை பார்க்க முடியாதோ அப்படி. ஆனால் வாயு எப்படி எங்கே பார்த்தாலும் இருக்குமோ அப்படி உன்னுடைய உளவுக்காராள்னா எங்கே இருப்பாள்னு சொல்ல முடியாது. இந்த ராஜாங்கத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய உளவாளிகளை வச்சு எங்கே பார்த்தாலும் அவளை அனுப்பியிருப்பே. அவள் வாயு மாதிரி இருப்பாள். அப்போ நீ வாயு தான், வாயுக்கு சமானம். அதே சமயம் எப்படி வாயு ஒரு பிராணனை வச்சுக்கிறதுக்காக ஒருத்தருடைய மூக்கு காத்துக்குள்ளே போயிட்டு வரதோ, அப்படி ஜனங்களுக்கெல்லாம் நீ வாயு மாதிரி உயிரை கொடுக்கிறவன். அந்தர்பயிச்ச பூதானாம் பஷ்யன் கர்மாணி சாரணை உதாசீன இவாத்யக்ஷோ வாயுராத்மேவ தேகினாம். நாதண்யம் தண்டயத்யேஷ சுதமாத்மத்விஷாமபி தண்டயதி ஆத்மஜமபி தண்யம் தர்மபதே ஸ்திதः. நாதண்யம் தண்டயத்யேஷ சுதமாத்மத்விஷாமபி தண்டயத்யாத்மஜமபி தண்யம் தர்மபதே ஸ்திதः. ஹே ராஜன், ஹே பிருத்து சக்கரவர்த்தி, நீ ரொம்ப நீதியை கடைபிடிப்பவன், நீதி வழுவாமல் இருப்பான். எப்படின்னா
மனுநீதி சோழன் ஒரு சோழன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், அவனுடைய பிள்ளையே அவன் சிக்ஷிச்சான். அவனுடைய பிள்ளையே இருந்தால் கூட அவனை சிக்ஷிச்சான். அவன் ஒரு தப்பு பண்ணிவிட்டான், ஒரு கண்ணுட்டி மேலே ரத்தத்தை ஏற்றிவிட்டான். அப்போ அந்த பசுமாடு மணி அடிச்சுது. அப்பொழுது பசுமாடு மணி அடித்தோடனே கண்ணிலேருந்து ஜலத்தை விட்டோடனே அது பார்த்தா அதனுடைய கன்றுக்குட்டியில் யார் அது மேலே ஏற்றினாள் ரத்தத்தைனால், அவனுடைய குமாரன் நாள். அந்த குமாரனையே தண்டிச்சு விட்டான், அவனை கொன்னுவிட்டான்னு சொல்கிறது உண்டு. அப்படி இந்த ராஜா எப்படின்னாள், பிருத்து சக்கரவர்த்தி எப்படின்னாள், அவனுடைய எனிமியினுடைய பிள்ளையாக இருந்தாலும் ஆனால் அவன் நீதியை விட்டு வழுவாமல் இருந்தான், அவன் மேலே ஒரு குற்றம் வந்திருக்குனாக்க அவனை தண்டிக்க மாட்டான். அவனுடைய சொந்த புத்திரனாக இருந்தாலும் கூட அவன் மேலே ஏதான ஒரு கெடுதல் ஒரு தப்பு பண்ணியிருந்தாக்க அவனை தண்டிப்பனான். அப்படி ரொம்ப நேர்மையாக இருக்கப்பட்டவன் நீதியிலேன்னு சொல்லி சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். நான் தண்டம் தண்டயத்யேஷ சுதமாத்மத்விஷாமபி. ஆத்மத்விஷாமபி, துஷான எனிமின்னு அர்த்தம். எனிமீனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவனை அனாவசியமாக தண்டிக்க மாட்டான். தண்டயதி ஆத்மஜாமபி, தன்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அவனை தண்டனை பண்ணத்தான் வேண்டும் என்றால் பண்ணிவிடுவன். தண்டியம் தர்மபதே ஸ்திதா, அப்படி ரொம்ப தர்மஷ்டனவன், நீதியை கடைப்பிடிப்பதில் ரொம்ப கராரான ஆசாமி இந்த பிருத்து சக்கரவர்த்தி. ஜஸ்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். அஸ்யா பிரதிஹதம் சக்கரம் பிருதோராமானசாச்சலாத் வர்த்ததே பகவானர்கோ யாவத்தபதி கோகணை. எவ்வாறு சூரியனுடைய கிரணங்கள் பூமியில் எங்கே பார்த்தாலும் பரவுகிறது, நார்த் போல் சவுத் போல் எங்கே இருந்தாலும் எல்லா டைரக்ஷன்லேயும் போகிறது. அது போய் முழுக்கவும் எப்படி அதனுடைய கிரணங்கள் போய் அதனுடைய பிரகாசத்தை எங்கே பார்த்தாலும் கொடுக்கிறதோ, அதே மாதிரி பிருத்து அவனுடைய ஆதிக்கத்தை இந்த பூமியினுடைய எல்லா இடங்களையும் அவன் பரவித்தான். அவனுடைய ஆதிக்கம் எப்படினால் ஆர்க்டிக் ரீஜன் இருக்கே, அதுலேருந்து எங்கே பார்த்தாலும் அவனுடைய மானச மலைங்கிறது சொல்கிறது ஆர்க்டிக், நார்த் போல் இருக்கே, அதுக்கு அந்த அங்கேருந்து பூமியில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எப்படி சூரியனுடைய ஒளியானது பரவுமோ. பழைய காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த சன் நெவர் செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் எம்பையர்னுட்டு. பிரிட்டிஷ்காரால் லோகம் முழுக்க வியாபிச்சுட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது சூரியன் எப்படி லோகம் முழுக்கவும் பரவி பிரகாசிக்கிறாரோ அப்படி இந்த பிரிட்டிஷ் ராஜாங்கம் இருக்கே, அதில் சூரிய ஒளி இல்லாத சமயங்கிறதே கிடையாது என்பதாக சொல்வது ஒரு வழக்கம். அதே மாதிரி நீ சொல்கிறாள். அதே மாதிரி தான் இந்த பிருத்து சக்கரவர்த்தின்னு அவனை பிரசம்சிச்சாள், ஸ்தோத்திரம் பண்ணாள். அஸ்யா பிரதிகதம் சக்கரம் பிருதோராமானசாச்சலாத் வர்த்ததே பகவான் அர்க்கோ யாவத்தபதி கோகணை. சூரியனுடைய கிரணங்கள் எப்படி எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கோ அப்படி இந்த அவனுடைய ஆதிக்கம் எங்கே பார்த்தாலும் பரவி இருந்துதான். ரஞ்சயிஷ்யதி எல்லோகம் அயமாத்ம விசேஷ்டிதை அதாமுமாஹூ ராஜானம் மனோரஞ்சனகை பிரஜாக. ஜனங்களெல்லாம் அவன் அரசாண்டுவதில் பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தானாம். அப்படி எல்லா பிரஜைகளையும் அவன் சந்தோஷிப்பிச்சு வச்சானாம். அதனாலேயே அந்த ராஜாங்கிற பதம் உனக்குத்தான் தகும் என்று சொல்கிறாள். ஏன்னா ரஞ்சயதி இத்தி ராஜா, ஜனங்களெல்லாம் சந்தோஷிப்பிச்சு வச்சிருக்கிறவன் தான் ராஜா. ராஜாங்கிற ஒரு வார்த்தைக்கு பலவிதமாக சொல்கிறது உண்டு. யார் பிரகாசிக்கிறானோ அவன் ராஜா. விராஜத்தே இத்தி ராஜா, யார் எல்லாரையும் ஆனந்தமாக வச்சுட்டு இருக்கானோ அவன் ராஜா. சர்வான் ஜனான் ரஞ்சயத்தே இத்தி ராஜா. அப்படி இந்த ராஜாங்கிற பதம் இந்த பிருத்து சக்கரவர்த்திக்கு பொருந்துங்கிறாள். ஏன்னா ஜனங்களெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக மனசை ரஞ்சிச்சு வச்சிருந்தானாம். ரஞ்சயிஷ்யதி லோகம் அயமாத்ம விசேஷ்டிதை அதாமுமாஹூ ராஜானம் மனோரஞ்சனகை பிரஜாக.
திருடவ்ரதः சத்யசந்தோ பிரம்மண்யோ விருத்தசேவகः சரண்யः சர்வபூதானாம் மானதோ தீனவத்சலः. இந்த பிருத்து சக்கரவர்த்தியுடைய ஆத்ம குணங்களெல்லாம் வர்ணிச்சாள் இந்த ஸ்துதி பாடகாள். ஹே மகாராஜன், ஹே பிருத்து சக்கரவர்த்தியே, உனக்கு எவ்வளோ நல்ல ஆத்ம குணங்கள்லாம் இருக்கு. நீ எப்பேற்பட்டவன், திருடவிரதன். ஒரு காரியம் பண்ணணும்னு மனசில் சங்கல்பம் பண்ணிண்டா அதை பூர்த்தி பண்ணுறவன் திருடவிரதன். விரதத்தில் திருடமாக இருக்கப்பட்டவன். ராமச்சந்திரமூர்த்தியும் அப்படித்தான் சொல்கிறது. அவர் திருடவிரதாக, அவர் திருடமாக விரதம் எடுத்துட்டா அது திருடமாக இருப்பார். அவர் ஏகபத்னி விரதம்னு வச்சுருந்தாருன்னா ஏகபத்னி விரதத்தில் திருடமாக இருக்கப்பட்டவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி இந்த பிருத்து சக்கரவர்த்தி விரதங்கள் அவன் என்ன சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு வவ் வச்சுருந்தானோ அதை திருடமாக காப்பாற்றுவன். சத்யசந்தோ, சத்யசந்தன், எப்பொழுதும் உண்மையே பேசுபவன், உண்மைக்காகவே பாடுபடுறவன். பிரம்மண்யோ விருத்தசேவகா, அவன் பிரம்மண்யன். பிராமணர்களுக்கு என்ன குணங்கள், சமதமாதி குணங்கள் இருக்கணுமோ அத்தனை குணமும் அவங்ககிட்ட இருந்துதான். விருத்த சேவகா, வயதானவர்கள்ட்ட ரொம்ப அவளுக்கு சேவை பண்ணுறவன். ராமரை பற்றி சொல்கிறத விருத்தோபசேவி லக்ஷ்மிவான்னு சொல்கிறது. யார் விருத்தோபசேவியாக இருக்காளோ, ஆளு கழவாள், வயசான வாழ்க்கு சிசுருஷை பண்ணுவாள். அப்படி பண்ணுறவாளில் மகாலட்சுமி அடையறாளாம். அப்படி பண்ணுறவாள்கிட்ட எனக்கு எங்கள் ஆத்துக்கு நேராக ஒருத்தன் ஒரு சின்ன பையன். அவன் எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆத்தில் எனக்கு சேவை பண்ணிட்டு போவான். நான் கிழவனுங்கிறதுனால சொல்லுவன், உங்களுக்கு வயசாகிடுத்து, நீங்கள் இந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸ்னோ பெஞ்சா உடனே ஸ்னோவன்னா அள்ளுவன். ஆற்றுல ஏதானும் பெரிய படம், ரொம்ப கனமான ஏதானும் சித்திரப்படம் மாட்டணும்னா அவன் அங்கேருந்து கொண்டு வந்து அவனுடைய ஏணியை கொண்டு வந்து வச்சு உயரக்கு ஏறி ஆணியெல்லாம் அடிச்சுட்டு போவன். அவனாகவே பண்ணுவான், அவன் சொல்லவே தேவையில்லை. அடிக்கடி கேட்டுப்பன், ஏதானும் உங்களுக்கு பண்ணணுமா சொல்லுங்கோ, ஏதானும் ஒன்று பண்ணுமா. அவள்லாம் விருத்தோபசேவின்னு பேர், அவங்ககிட்ட சொல்கிறது உண்டு. விருத்தோபசேவியாக யார் இருக்காளோ அவளை தேடி மகாலட்சுமி வருவலாம். விருத்தோபசேவி லக்ஷ்மிவான் அப்படின்னு ராமருக்கு அவருடைய ஆத்ம குணங்களை பற்றி அயோத்தியா காண்டத்தில் வர்ணிக்கிறத வால்மீகி சொல்கிறாள். அப்படி இந்த பிருத்து சக்கரவர்த்தியே ஸ்தோத்திரம் பண்ணாள் இந்த ஸ்துதி பாடகாள். திருடவ்ரதா சத்யசந்தா பிரம்மண்யோ விருத்தசேவகா சரண்யः சர்வபூதானாம் மானதோ தீனவத்சலः. சர்வபூதானாம் சரண்யா. ராமரும் அப்படிதான். அவர் சொல்லுவார், விபீஷணோட சொல்லுவார், அவன் சரணம்னு சேருவன். நான் ஒரு பிரதிஜை என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னை யார் சரணம்னு அடைக்கலம்னு கொடுக்கணும்னு அடையிறாளோ அவள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய இனிமையாக இருந்தால் கூட அவளுக்கு நான் தஞ்சம் கொடுப்பேன், அவளை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி எல்லா பூதங்களையும் எல்லா பிராணிகளையும் ரட்சிக்கிறவன் ராமன். அப்படி இந்த பிருத்து சக்கரவர்த்தியே சரண்ய சர்வபூதானாம் மானதோ தீனவத்சலா. மானதா, எல்லாருக்கும் கௌரவத்தை கொடுக்கிறவன், மரியாதையை கொடுக்கிறவன். தான் தான் ராஜான்னு அகம்பாவமாக இருக்க மாட்டான். எல்லார்ட்டையும் குஷல பிரச்சனை பண்ணுவன். அப்படி எல்லாருக்கும் மானதா, எல்லாருக்கும் ஒரு பெருமையை தருவன், கௌரவத்தை தருவன். தீனவத்சலா, ரொம்பவும் தீனாள், ரொம்பவும் ஏழ்மையாக இருக்கப்பட்டவாள், ரொம்ப லோ இன் தேர் ஸ்டேட்டஸ். அவளெல்லாம் கூட அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அனுகூலத்தை பண்ணக்கூடியவன் தீனவத்சலா. அப்பேற்பட்ட ஆத்ம குணங்களெல்லாம் அவங்ககிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாள், ஸ்தோத்திரம் பண்ணுறாள் இந்த ஸ்துதி பாடகாள். திருடவ்ரதா சத்யசந்தா பிரம்மண்யோ விருத்தசேவகா சரண்யः சர்வபூதானாம் மானதோ தீனவத்சலா. இப்பொழுது இந்த 16 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஷோடசோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் காயகா முனிச்சோதிதாः துஷ்டுவுஸ்துஷ்டமனசः
तुष्टुवुस्तुष्टमनसः तद्वाग् अमृतसेवया तद्वागमृतसेवया तद्वागमृतसेवया नालं वयं ते महिमानुवर्णने नालं वयं ते महिमानुवर्णने नालं वयं ते महिमानुवर्णने यो देववर्यो अवततारमायया यो देववर्योऽवततारमायया यो देववर्योऽवततारमायया वेनाङ्गजातस्य च पौरुषाणि ते वेनाङ्गजातस्य च पौरुषाणि ते वेनाङ्गजातस्य च पौरुषाणि ते वाचस्पतीनामपि बभ्रमूर्धियः वाचस्पतीनामपि बभ्रमूर्धियः वाचस्पतीनामपि बभ्रमूर्धियः अथाप्युदारश्रवसः पृथोर्हरेः अथाप्युदारश्रवसः पृथोर्हरेः अथाप्युदारश्रवसः पृथोर्हरेः कलावतारस्य कथामृतादृताः कलावतारस्य कथामृतादृताः कलावतारस्य कथामृतादृताः यथोपदेशं मुनिभिः प्रचोदिताः यथोपदेशं मुनिभिः प्रचोदिताः यथोपदेशं मुनिभिः प्रचोदिताः श्लाघ्यानि कर्माणि वयं वितन्महि श्लाघ्यानि कर्माणि वयं वितन्महि श्लाघ्यानि कर्माणि वयं वितन्महि येष धर्मभृतां श्रेष्ठो येष धर्मभृतां श्रेष्ठो येष धर्मभृतां श्रेष्ठो लोकं धर्मेऽनुवर्तयन् लोकं धर्मेऽनुवर्तयन् लोकं धर्मेऽनुवर्तयन् गोप्ता च धर्मसेतूनां गोप्ता च धर्मसेतूनां गोप्ता च धर्मसेतूनां शास्ता तत्परिपन्थिनां शास्ता तत्परिपन्थिनां शास्ता तत्परिपन्थिनां एष वै लोकपालानां एष वै लोकपालानां एष वै लोकपालानां बिभर्त्येकस्तनौ तनुः बिभर्त्येकस्तनौ तनुः बिभर्त्येकस्तनौ तनुः काले काले यथा भागं काले काले यथा भागं काले काले यथा भागं लोकयोरुभयोर्हितं 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 वसुकाल उपादत्ते वसुकाल उपादत्ते वसुकाल उपादत्ते काले चायं विमुञ्चति काले चायं विमुञ्चति काले चायं विमुञ्चति समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु प्रतपं सूर्यवद्विभुः प्रतपं सूर्यवद्विभुः प्रतपं सूर्यवद्विभुः तितिक्षत्यक्रमं वैन्ये तितिक्षत्यक्रमं वैन्ये तितिक्षत्यक्रमं वैन्ये उपर्याक्रमतामपि 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 भूतानां करुणश्शश्वत् भूतानां करुणश्शश्वत् भूतानां करुणश्शश्वत् आर्तानां क्षितिवृत्तिमान् आर्तानां क्षितिवृत्तिमान् आर्तानां क्षितिवृत्तिमान् देवे अवर्षत्यसौ देवो देवे वर्षत्यसौ देवो देवे अवर्षत्यसौ देवो नरदेववपुर्हरिः 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 कृच्छ्रप्राणाः प्रजाह्येष कृच्छ्रप्राणाः प्रजाह्येष
கிருச்ரப்ராணாः பிரஜாஹ்யேஷ ரக்ஷிஷ்யத்யஞ்சசேந்திரவத் ரக்ஷிஷ்யதி அஞ்சசேந்திரவத் ரக்ஷிஷ்யத்யஞ்சசேந்திரவத் ஆப்யாயயதி அசௌ லோகம் ஆப்யாயயத்யசௌ லோகம் ஆப்யாயயத்யசௌ லோகம் வதனாமிருதமூர்த்தினா 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 சானுராகாவலோகேன 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 விஷதஸ்மிதசாருணா 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 அவ்யக்தவத்மைஷ நிகூಢகார்யோ அவ்யக்தவத்மைஷ நிகூಢகார்யோ அவ்யக்தவத்மைஷ நிகூಢகார்யோ கம்பீரவேதா உபகுப்தவித்தः கம்பீரவேதா உபகுப்தவித்தः கம்பீரவேதா உபகுப்தவித்தः அனந்தமாஹாத்ம்யகுணைகதாமா 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 பிருதுப்ரச்சேதா இவ சம்வృతాத்மா பிருதுப்ரச்சேதா இவ சம்வృతాத்மா பிருதுப்ரச்சேதா இவ சம்வృతాத்மா துராசதோ துர்விஷः துராசதோ துர்விஷः துராசதோ துர்விஷः ஆசன்னோபி விதூரவத் ஆசன்னோபி விதூரவத் ஆசன்னோபி விதூரவத் நைவாபிபவித்தும் சக்யோ நைவாபிபவித்தும் சக்யோ நைவாபிபவித்தும் சக்யோ வேனாரண்யுத்திதோ நலः வேனாரண்யுத்திதோ நலः வேனாரண்யுத்திதோ நலः அந்தர்பகிஷ்ச பூதானாம் அந்தர்பகிஷ்ச பூதானாம் அந்தர்பகிஷ்ச பூதானாம் பஷ்யன் கர்மாணி சாரணைः பஷ்யன் கர்மாணி சாரணைः பஷ்யன் கர்மாணி சாரணைः உதாசீனைவாத்யக்ஷோ 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 வாயுராத்மேவ தேஹினாம் வாயுராத்மேவ தேஹினாம் வாயுராத்மேவ தேஹினாம் நாதண்ட்யம் தண்டயத்யேஷ நாதண்ட்யம் தண்டயத்யேஷ நாதண்ட்யம் தண்டயத்யேஷ நாதண்ட்யம் தண்டயத்யேஷ சுதமாத்மத்விஷாமபி 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 தண்டயதி ஆத்மஜமபி தண்டயத்யாத்மஜமபி தண்டயத்யாத்மஜமபி தண்ட்யம் தர்மபதே ஸ்திதः தண்ட்யம் தர்மபதே ஸ்திதः தண்ட்யம் தர்மபதே ஸ்திதः அஸ்யா பிரதிஹதம் சக்ரம் அஸ்யா பிரதிஹதம் சக்ரம் அஸ்யா பிரதிஹதம் சக்ரம் पृथोरामानसाचलात् पृथोः आमानसाचलात् पृथोरामानसाचलात् वर्तते भगवानर्को वर्तते भगवानर्को वर्तते भगवानर्को यावत्तपति गोगणैः यावत्तपति गोगणैः यावत्तपति गोगणैः रञ्जयिष्यति यल्लोकम् रञ्जयिष्यति यद्लोकम् रञ्जयिष्यति यल्लोकम् अयमात्मविचेष्टितैः 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 अथामुमाहूराजानम् 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 मनोरञ्जनकैः प्रजाः मनोरञ्जनकैः प्रजाः मनोरञ्जनकैः प्रजाः दृढं रतः सत्यसन्धो दृढं रतः सत्यसन्धो दृढं रतः सत्यसन्धो ब्रह्मण्यो वृद्धसेवकः ब्रह्मण्यो वृद्धसेवकः ब्रह्मण्यो वृद्धसेवकः शरण्यः सर्वभूतानां शरण्यः सर्वभूतानां
शरण्यः सर्वभूतानां मानदो दीनवत्सलः मानदो दीनवत्सलः मानदो दीनवत्सलः ஸ்ரீஹரயே நமஹ. 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அவனுடைய ஆத்ம குணங்களில் ஒன்று என்னென்னா, அவனுடைய ராஜாங்கத்தில் பெண்களெல்லாம் ரொம்ப தைரியமாக இருந்தாளாம். ஏனென்னா ராஜா எல்லா ஸ்திரீகளையும் தன்னுடைய அம்மா மாதிரி மரியாதை கொடுத்து இருந்தானாம். அதே மாதிரி அவனுடைய பத்னியை தன்னுடைய உடம்புல பாதியாக நினைச்சானாம். இதுலேருந்து தான் ஒரு காலம் இந்த எக்ஸ்பிரஷன் வந்ததோ இன்னும் பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறான் பாருங்கோ. அது சொல்கிறாள் இந்த 17வது ஸ்லோகத்தில். மாத்ருபக்தி பரஸ்திரீஷு பத்னியாம் அர்த்தைவாத்மனः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தः கிங்கரோ பிரம்மவாதினாம். பிருத்து மகாராஜா அவன் ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட எல்லா ஸ்திரீகளையும் யதா ராஜா ததா பிரஜா, எப்படி ராஜா இருக்கானோ அப்படி தான் பிரஜைகளும் இருப்பாள். பெண்களுக்கு பயமே இல்லாமல் இருந்துதான். ஏன்னா எல்லாரும் பரஸ்திரீகளை அம்மா மாதிரி நினச்சி மரியாதை கொடுத்தாளாம். பத்னிகள்கிட்ட தன்னுடைய உடம்புல பாதியாக அவளை மதிச்சாளாம். பத்னியாம் அர்த்தைவாத்மனः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தா. அவனுடைய பிரஜைகள்கிட்ட எப்படி இருந்தான்னாள், பித்ருவத்து நாள். ஒரு அப்பா தன் குழந்தைகள்கிட்ட எவ்வளோ பிரியமாக இருந்துட்டு அவளை போஷிப்பணும், அப்படி பிரஜைகள் ஒவ்வொருத்தையும் ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் எல்லா பிரஜைகள்கிட்டையும் அப்பா மாதிரி அவளுக்கு அன்பு செலுத்தினானாம். கிங்கரோ பிரம்மவாதினாம். பிராமணோத்தமாள், வேதவித்துக்கள், நல்ல படித்த ஞானிகள், இவாளுக்கு கிங்கரஹா வேலைக்கார மாதிரி சேவை செஞ்சானாம். அவன் ராஜாங்கத்தில் அப்படி இருந்தான். நாள் மாத்ருபக்தி பரஸ்திரீஷு பத்னியாம் அர்த்தைவாத்மனः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தः கிங்கரோ பிரம்மவாதினாம். மறுபடியும் இந்த ஸ்துதி பாட்டக்கால்னா பிருத்து சக்கரவர்த்தினுடைய ஆத்ம குணங்களை வர்ணிச்சுட்டே வராள். தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டः சுஹ்ருதாம் நந்திவர்தனः முக்தசங்க பிரசங்கோயம் தண்டபாணிரசாதுஷு. ஹே மகாராஜன், ஹே பிருத்து சக்கரவர்த்தியே, நீ என்ன பண்ணுவ? தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டா. உடம்புன்னு இருக்கப்பட்ட ஜந்துக்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் உடம்புன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோ, தேஹினாம்னா அதான் அர்த்தம். தேகங்கிறதான ஒன்று வச்சுன்னு இருக்கப்பட்ட உயிரினங்கள் இருக்கே, அது அத்தனையும் பாகுபாடு இல்லாமல் உன்னுடைய உயிரை நீ எவ்வளோ நேசிப்பியோ அப்படி அவளுடைய உயிர்களையும் நேசிக்கிறவன் நீ. நாள் தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டா. அவள் அப்படி நீ அன்போடு நீ ரட்சிப்பே. சுகிருதாம் நந்தி வர்தனா. உன் ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட சுகிருதுகள் நல்லவாள், அவளுடைய ஆனந்தத்தை மேலும் மேலும் வர்த்திக்க செய்கிறவன் நீ. நந்தி வர்தனா. முக்தசங்க பிரசங்கோயம். யாரெல்லாம் சன்னியாசிகள், முக்த சங்கா, எல்லாம் தெரிந்த ஞானிகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டாள் அவள்னா, ஒன்றுலேயும் ஈடுபாடு இல்லாதவாள். அப்பேற்பட்ட மகான்கள் இருக்காளே, அவளோடு கூட நீ சங்கத்தை வச்சுப்பே. முக்த சங்க பிரசங்கோயம் தண்டபாணிரசாதுஷு. அசாதுஷு தண்டபாணி. ஆனால் கையில் வில்லையும் அம்பையும் அருவாளையும் கத்தியும் வச்சுட்டு நீ யாரெல்லாம் அசாதுஷு, சாது இல்லாத கொடியவர்கள் இருக்காளே துஷ்டாள், அவள் பயப்படும்படியா நீ தண்டத்தை கொடுப்பே. அப்படி தண்டமும் வச்சுருப்பே கையிலே. நாள் தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டா சுகிருதாம் நந்தி வர்தனா முக்தசங்க பிரசங்கோயம் தண்டபாணிரசாதுஷு. அயம் து சாக்ஷாத் பகவான் ஸ்த்ரியதீஷः கூட்டஸ்த ஆத்மா கலயாவதீர்ணः யஸ்மின் அவித்யா ரசிதம் நிரர்த்தகம் பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம். ஹே மகாராஜன்னு, நீ இந்த 3 லோகங்களையும் ரட்சிக்கிற ராஜா. நீ
கேவலம் இந்த பூமிக்கு மாத்திரம் ராஜா இல்லை, மேல் லோகம் கீழ் லோகம் பூமி எல்லாத்துக்கும் ராஜா நீ. அயம் து சாக்ஷாத் பகவான் ஸ்திரியதீஷா, 3 லோகத்துக்கும் நீ ராஜா. நீ சாக்ஷாத் பகவான், அவருடைய கலை, அவருடைய அம்ச அவதாரம் கலை ஒன்று பூர்ணமாக இருக்கு. கூட்டஸ்தாத்மா கலையாவதீர்ணா, அவதீர்ணா சாக்ஷாத் பகவானான நீ பகவத் குணங்களோடு கூட நீ அவதாரம் பண்ணியிருக்கே நீங்க பூமியில. யஸ்மின் வித்யா ரச்சிதம் நிரர்த்தகம் பஷ்யந்தி நானாத்வம் அபி பிரதீதம். உனக்கு பூர்ணமான வித்யை ஞானி நீ. ஆகையினால இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட மெட்டீரியல் விஷயங்கள் இருக்கே, விஷயங்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஆசையை வைக்க மாட்டேன், அதெல்லாம் நிரர்த்தகம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் அழிவுள்ள பொருள்கள், அதில் போய் ஆசையை வைக்கப்படாது என்பதாக தெரிந்து கொண்ட ஞானி நீ சொன்னாள். அயம் து சாக்ஷாத் பகவான் ஸ்திரியதீஷா கூட்டஸ்தாத்மா கலையாவதீர்ணா யஸ்மின் வித்யா ரச்சிதம் நிரர்த்தகம் பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம். நான் புரிஞ்சின்றவன் இந்த லோகத்தில் இந்த மெட்டீரியல் விஷயங்களெல்லாம் அழிவுள்ளவை என்று புரிஞ்சின்றவன் நீ. அயம் புவோ மண்டலமோதயாத்ரே கோப்தைகவீரோ நரதேவநாத ஆஸ்தாய ஜெயித்ரம் ரதமாத்த சாபா பரியஸ்யதே தட்சிணதோ யதார்க்கா. நீ ரொம்ப வீரசாலி, வீரம் பொருந்தியவன், தைரியசாலி, பராக்கிரமம் பொருந்தியவன். உனக்கு உபமானமாக வேறு ஒருவரும் இங்கே கிடையாது. யூ ஹாவ் நோ காம்படிட்டர், வேற யாரும் கிடையாது இந்த லோகத்தில். நீ தான் எல்லாரையும் விட பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அயம் புவோ மண்டலமோதயாத்ரே கோப்தைகவீரோ நரதேவநாதா. எல்லா மனுஷியாளுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் மேலிருக்கப்பட்ட சக்கரவர்த்தி நீ. ஆஸ்தாய ஜெயித்ரம் ரதமாத்த சாபா. நீ உன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துண்டு உன்னுடைய ரத்தத்தில் ஏறிண்டு லோகம் முழுக்க நீ சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்ப. எப்போ பார்த்தாலும் நீ எப்போ பார்த்தாலும் அந்த புறத்துலேயே உட்காந்துண்டு அரண்மனைக்குள்ளேயே அடங்கி கிடக்கிற ராஜா இல்லை நீ. நீ லோகம் முழுக்க எப்பொழுதும் உன்னுடைய ரத்தத்தில் சஞ்சாரம் பண்ணுவே, கையில் வீர கத்தியை வச்சுண்டு. பரியஸ்யதே தட்சிணதோ யதார்க்கா. சூரியன் மாதிரி, சூரியன் எப்படி பூமியை சுற்றி சுற்றி வராரோ அப்படி இந்த லோகத்தை சுற்றி சுற்றி நீ எப்பொழுதும் வந்துட்டே இருப்பே. அப்பேற்பட்டவன் நீ சூரியன் மாதிரி பிரகாசிப்பேனாள். அஸ்மை நிருபாலாக கில தத்ர தத்ர பலிம் ஹரிஷ்யந்தி சலோகபாலாக மம்ஸ்யந்த ஏஷாம் ஸ்திரிய ஆதிராஜம் சக்ராயுதம் தத்யச உத்தரந்தியஹ. நீ உன்னுடைய ரதத்தில் ஏறிண்டு ரொம்ப வேகமாக இந்த லோகத்தை முழுக்க சஞ்சாரம் பண்ணி மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் போய் நீ ராஜாங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரவன் நீ. அப்பொழுது போகிறதெல்லாம் என்ன பண்ணுவாள், அங்கங்கே சின்ன சின்ன சிற்றரசுகள் இருப்பாள், சின்ன ராஜாக்கள் இருப்பாள். அவளெல்லாம் உனக்கு கப்பம் கட்டுவார்கள். அவள்லாம் உங்கள்கிட்ட வந்து காணிக்கையை வச்சு, ஹே ராஜன்னு, உங்களால் தான் நான் ராஜாவாக இருக்கோம்னு உனக்கு சக்கரவர்த்தியான உனக்கு நமஸ்காரம் பண்ணுவாள். பலிம் ஹரிஷ்யந்தி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாள். உனக்கு பலவிதமான ப்ரெசன்டேஷன்ஸ் கொண்டு கொடுப்பாள். கப்பம் கட்டுவாள், வரி பணத்தை கொண்டு கொட்டுவாள். அஸ்மை நிருபாலாக கில தத்ர தத்ர பலிம் ஹரிஷ்யந்தி சலோகபாலாக மம்ஸ்யந்த ஏஷாம் ஸ்திரிய ஆதிராஜம். அப்படி நீ போகும்பொழுது அந்தந்த சின்ன ராஜாக்களுடைய அரண்மனையில் நீ போய் தங்கியிருக்கும் பொழுது அந்த அரண்மனையில் இருக்கப்பட்ட ராஜாக்களுடைய ஸ்திரீகணங்கள், குவீன்ஸ், ராணிக்கள் எல்லாம் உனக்கு உன்னுடைய புகழை பாடி உனக்கு பலவிதமான உபச்சாரங்கள் பண்ணி வைப்பாள். சக்கராயுதம் தத்யச உத்தரந்தியா. உன்னுடைய புகழ் 4 திக்கிலையும் பரவி இருக்கும். நீ சக்கராயுதத்தை தரிச்சவன் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜா பிரஜாபதிர் விருத்திகர பிரஜானாம் யோ லீலயாத்ரீன் ஸ்வசராச கோட்யா பிந்தன் சமாம் காம் அகரோத்யதேந்திரா. நீ எப்பேற்பட்ட ராஜா தெரியுமா? ஹே பிருத்து சக்கரவர்த்தியே, நீ பூமியே ஒரு பசுமாடு ரூபம் எடுத்துக்க சொல்லி கறக்க போகிற. ஏன்னா பின்னாடி பார்க்க போகிறோம், இந்த பிருத்து மகாராஜா பூமியில் கறக்க போகிறாள். என்ன காரணம்னா, வேணன் கொடிய ராஜாவாக இருந்தபோது பூமி என்ன பண்ணாள், எல்லாத்தையும் தேக்கி வச்சுன்னு விட்டாள். எப்படி ஒரு பசுமாடு கண்ணுட்டியை
முட்டை சொல்லி அது கண்ணுட்டியை முதல்ல கொடுக்காட்டா அது பால் கறக்காது, பாலை எக்கி வச்சுடணும். ஆனால் இடையன் என்ன பண்ணுவான், கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டவன் அந்த கண்ணுட்டியை கொண்டு வந்து வெப்பன், அது முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும். அது குடிக்க ஆரம்பித்தோடனே அதுக்கு உடனே அதுக்கு மடியில் இருக்கப்பட்ட பாலெல்லாம் கடன்னு வர ஆரம்பிக்கும். உடனே அந்த கண்ணுட்டியை பிடிச்சி இழுத்து கட்டுவான், அவன் கறக்க ஆரம்பிச்சோன்னு பாலை. அந்த மாதிரி ராஜா என்ன பண்ணான், வேணன் கொடிய ராஜாவாக இருந்தபோது பூமி எல்லாத்தையும் எக்கி வச்சுன்னுட்டாள். நல்ல சசியங்கள், மணிகணங்கள் எல்லாம் என்னென்ன பூமி தருமோ அத்தனையும் வெளியில் வரமாட்டேன்னு கொடுத்து. அதனால இவன் என்ன பண்ண போகிறான், அந்த பூமியை ஒரு பசுமாட்டு ரூபம் எடுக்க சொல்லி கறக்க போகிறான். அதுதான் இங்கே சொல்கிறாள், அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜா பிரஜாபதி விருத்திகர பிரஜானாம். பிரஜைகளுக்கெல்லாம் நீ பிரஜாபதி மாதிரி பிரகாசிக்க போகிற, சுபிக்ஷத்தை கொண்டு தரப்போகிற. யூ ஆர் அ டெவலப்மெண்ட் பர்சன். இப்போ சொல்கிறா பாருங்கோ, இவனுக்கு ஓட்டு போடுங்கோ, இவன் டெவலப்மெண்ட் மேனுங்கிறான் பாருங்கோ. அந்த மாதிரி இவன் அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜா பிரஜாபதி விருத்திகர பிரஜானாம். எல்லாருமே இந்த எலெக்ஷன் டயத்தில் எல்லாரும் சொல்லுவா, நாங்கள்லாம் டெவலப்மெண்ட் மேன். அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொடி அப்படி தான், வளர்ச்சி, வளம், சாந்தம், அதுதான் எல்லாரும் சொல்கிறா. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு அலையிறார்கள். ஆக அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜா பிரஜாபதி விருத்திகர பிரஜானாம். ஹே ராஜன், ஹே சக்கரவர்த்தி, நீ டெவலப்மெண்ட் எம்பரர் நீ அப்படின்னு புகழறாள் அவனை. யோலீலயாத்ரீன் ஸ்வசராசகோட்யா பிந்தன் சமாம் காம் அகரோன் யதேந்திரா. யோ லீலயாத்ரீன்னு ஸ்வசராச கோட்டியானாள். இது வியங்கியமாக ஒன்று, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மீனிங் இருக்குது. என்ன அர்த்தம்னா, ராஜா என்ன பண்ணுவோன்னா, பூமியில் மேடும் பள்ளமாக இருந்தாக்க நட்டு பயிர் பண்ணி சசியம் நன்னா வளராது, நிறையா வளர்ச்சி பண்ண முடியாது. அதனால் பூமி எல்லாத்தையும் செழிப்பாக எல்லாத்தையும் சமதரையாக பண்ணால் தான் நட முடியும், கிருஷி பண்ண முடியும். அப்படி நீ என்ன பண்ணுவே, உன்னுடைய வில்லு அம்பையும் எடுத்துட்டு எங்கே பார்த்து மலைகளெல்லாம் பொடி பண்ணி கம்ப்ளீட்டாக அதெல்லாம் நடுறதுக்கு அங்கெல்லாம் தேசங்களை, நகரங்களை உண்டாக்க முடியும் உன்னால். அப்படி பண்ணிவிடுவே நீ, பெரிய புல்டோசரை வச்சு எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணுவே சொல்கிறார். ஆனால் உத்பிரேக்ஷையானது என்ன அர்த்தம்னா, அவர் இந்த ராஜா ஒரு சோஷலிஸ்டிக் கிங் மாதிரி. எந்தெந்த சமயத்தில் ஜனங்களுக்கு வேணன் காலத்தில் எல்லாரும் பணக்கார பசங்க எல்லாரும் அவன் எடுத்துன்னு போயிட்டு இருந்தான். எல்லாரும் த ரிச் பர்சன் வாஸ் பிகமிங் 1% ஆஃப் தி ஹோல் கம்யூனிட்டி, வாஸ் ஹேவிங் 99% ஆஃப் த ரிச்சஸ். அது சரியாகுமோ? அது சுபிக்ஷமாக இருக்காது நாடு. ஏன்னா 1% ஆஃப் தி பாப்புலேஷன் என்ஜாயிங் தி 99% ஆஃப் தி வெல்த்னா அது எத்தனை நாளைக்கு முடியும்? பாக்கி பேரெல்லாம் வேணுமே. அப்போ ஒரு சோஷலிஸ்ட் கிங் வருவான், ஒபாமா மாதிரி ஒருத்தன் வருவன். அவனை கண்டா எல்லாரும் துவேஷிப்பா பாருங்கோ, ஏன்னா இவன் பாருங்கோ எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணி விட்றான், இவன் சோஷலிஸ்ட்டுங்கிறான். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான், ராஜா சோஷலிஸ்ட்டு. யோ லீலயாத்ரீன் ஸ்வசராச கோட்டியா பிந்தன் சமாம் காம் அகரோத் யதேந்திரா சமாம் கரோத்து. எல்லாத்தையும் சரி பண்ணுவன் நாள். ஆனால் அதில் ஒரு விசேஷம் இருக்குன்னே, இது இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் சிஸ்டம். எப்போ பார்த்தாலும் நான் சோஷலிஸ்டாகவே இருந்திருந்தேன்னா சுபிக்ஷம் இருக்காது, நான் அப்போ ஒரு வேலை செய்ய மாட்டான். அதனால் ரெண்டும் மிஷ்ரமாக இருக்கணும்னே, குணங்கள் எல்லாத்துலேயுமே பேலன்ஸாக இருக்கணும். எந்த சமயத்தில் சோஷலிசம் வேணுமோ அப்போ பண்ணணும், எப்போ காம்படிஷன் கேபிட்டலிசம் வேணுமோ அப்போ அதை பண்ணணும். அப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கணும். அது மாறி மாறி பண்ணிட்டு இருந்தால் தான் ஜனங்கள், ஏன்னா ஜனங்களுடைய இயற்கை நேச்சர் என்னென்னா, அவன் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு சொல்லியிருக்காள் யாக்ஞவல்யர். அவன் தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். ஏன்னா செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது இன்ஹரண்ட் இன் சிஸ்டம். அதை உபயோகம் பண்ணி வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு கேபிட்டலிசம் இருக்குது. அப்படி இவன் என்ன பண்ணுவான், லீலையானார் ரொம்ப விளையாட்டா, அத்ரீன்னு ஸ்வசராச கோட்டியா பிந்தன்னு சமாம், எல்லாத்தையும் சமம் பண்ணி விடுவானாம். அப்படி மேல் கீழுங்கிற தாரதமியம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சமம் பண்ணி விடுவானான் எல்லாத்தையும். அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜா பிரஜாபதிர் விருத்திகர பிரஜானாம் யோஹ லீலயாத்ரீன் ஸ்வசராச கோட்யா பிந்தன் சமாம் காம் அகரோத் யதேந்திரா. இந்திரன் மாதிரி நாள் இந்திரன் அப்படி தான் பண்ணான். வஜ்ராயுதத்தினால மலைகளெல்லாம் தவிடுபொடி பண்ணி தள்ளான். அப்படி இவன் பண்ணணுங்கிறதாக இவனை ஸ்தோத்திரம் பண்ணாள் துதிப்பாட்டகாள்.
அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள், விஸ்பூர்ஜயன்னா ஜகவம் தனுஸ்வயம் யதாச்சரத் க்ஷ்மாம் அபிஷக்யமாயோ ததா நிலில்யுஹு திசி திஷ்ய சந்தஹ லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரஹ. எப்படி ஒரு காட்டில் பார்த்தோம்னா செரங்கட்டி முதலான இடங்கள்லாம் போய் பார்த்தாக்க என்னென்னா, எங்கே சிங்கம் இருக்கோ அதை சுற்றி வரலாம் நிறையா அனிமல்லாம் இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா பாக்கி இருந்ததுன்னா அதை அடித்து சாப்பிடணும்னு தெரியும். அதனால் எங்கே சிங்கம் ஒன்று தன்னுடைய வாலை அப்படி உயரக்க நிமிர்த்திந்து போச்சுன்னா பாக்கி இருக்கப்பட்ட சாதாரண ஜீவராசிகள் மிருகங்களெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதோ, அப்படி இந்த ராஜா பிருத்து இருக்கானே, அவன் இப்படி லோகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதே, அவன் கம்பீரமாக போகிறத சிங்கம் மாதிரி போயின்னு இருக்கிறத பாக்கி துஷ்டாள் எல்லாம் இருக்காளே அவள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு போகலாம். அவன் ஒரு வில்லு வச்சுருந்தான். என்ன வில்லுன்னா, மாட்டுக்கொம்பு ஆட்டுக்கொம்பு இதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு வில். அந்த வில்லோட சப்தத்தை கேட்டோடனே துஷ்டாள் திருடாள் இவாள்லாம் போய் ஒளிஞ்சு பாளான், எல்லாரும் அவளை பார்க்க முடியாது. அப்படி சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் விஸ்பூர்ஜயன்னா ஜகவம் தனுஸ்வயம் யதாச்சரத் க்ஷ்மாம் அபிஷக்யமாயோ ததா நிலில்யுஹு திசி திஷ்ய சந்தோ லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரா. எப்படி ஒரு சிங்கமானது தன்னுடைய வாலை தூக்கின்று இப்படி மெதுவாக நடமாடினா போருவான் காட்டில், சின்ன பிராணிகளெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு நடுவான் இந்த ராஜா வந்திருக்கான்னு விட்டு. அப்படி துஷ்டால் போய் ஒளிஞ்சு போகலாம் இவனை பார்த்தாக்கேன்னு சொன்னாள். ஏஷோஸ்வமேதான் சதமாஜஹார சரஸ்வதி பிராதுரபாவியத்ர அஹார்ஷீத் யஸ்ய ஹயம் புரந்தரஹ சதக்ரதுஷ்சரமே வர்த்தமானே. ஹே பிருத்து சக்கரவர்த்தியே, நீ 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ண போகிற. ஒன்றும் இல்லை, 2 இல்லை. இந்த சரஸ்வதி நதியினுடைய கரையில் நீ அஸ்வமேத யாகம் பண்ண போகிற. 1 இல்லை, 2 இல்லை, 100 சதக்ரது. ஆனால் 100 பண்ண முடியாமல் உன்னுடைய 100வது பண்ணும்பொழுது உன்னுடைய குதிரையை இந்திரன் திருடின்னு போகிறான் நாள். ஏன்னா இந்திரனுக்கு பேர் சதக்ரதுன்னு பேர், அவன் பேர் ஒன் ஆஃப் தி நேம்ஸ். ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் யார் பண்ணுறாளோ அவளுக்கு ப்ரமோஷன், அடுத்தாப்பில் அடுத்த இந்திர பதவி அவனுக்கு தான். அதனால் இந்திரனுக்கு பயம், யாராலும் ஒருத்தன் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டே இருந்து 100வது பண்ணுறதுக்கு வந்துட போகிறானேன்னுட்டு அந்த குதிரையை திருடின்னு போயிடுவோன்னு அஸ்வமேத யாகம் பண்ண முடியாமல், பூர்த்தி பண்ண முடியாமல் இருப்பதற்கு. அப்படி இந்த ராஜா பிருத்து சக்கரவர்த்தி 1 2 3 4 99 பண்ணான். 100வது பண்ணுறதே இந்திரன் வந்து இவனுடைய அஸ்வம் குதிரையை எடுத்துன்னு போகிறான் மறைச்சி வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா 100 பண்ணப்படாதேங்கிறதுக்காக. அது சொல்கிறாள். அப்படி நீ பண்ணக்கூடிய பராக்கிரமம் பொருந்தியவன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாள். ஏஷோஸ்வமேதான் சதமாஜஹார சரஸ்வதி பிராதுரபாவியத்ர அகார்ஷீத் யஸ்ய ஹயம் புரந்தரஹ சதக்ரதுஷ்சரமே வர்த்தமானே. நீ 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினே, அப்பொழுது 100வது பண்ணுறதே இந்திரன் உன்னுடைய அஸ்வத்தை திருடின்னு போயிட்டான். அப்பேற்பட்ட புகழ்பெற்றவன் நீங்கிறாள். ஏஷஸ்வசத்மோபவனே சமேத்ய சனத்குமாரம் பகவந்தமேகம் ஆராத்ய பக்தியா அலபதாமலம் தத் ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி. ஆராத்ய பக்தியா அலபதாமலம் தத் ஞானம் யதோ பிரம்மபரம் விதந்தி. உன்னுடைய புகழ் இன்னும் என்ன தெரியுமா? ஒரு சமயம் உன்னை பார்ப்பதற்காக உன்னுடைய அரண்மனைக்கு யார் தெரியுமா வந்திருந்தாள்? சனகாதிகளில் ஒருத்தரான சனத்குமாரர் உன்னை தேடின்னு வந்திருந்தாள். பெரிய ஞானி, பிரம்மஜானி அவர். அப்பொழுது அவருக்கு நீ வந்து பாத்தியம் எல்லா விதமான 16 உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரங்கள் பண்ணி வச்சே. அப்பொழுது அவர் உனக்கு ரொம்ப நிர்மலமான ஞானம், பிரம்ம ஞானத்தை எடுத்து உனக்கு சொல்லிக் கொடுத்தாள். அதை நீ தெரிஞ்சுட்டே அவர்கிட்டேந்து. ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி. நீ அப்படி சனத்குமாரர் வரப்போறார் உன்னுடைய அரண்மனைக்கு, நீ பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சிக்க போற. அப்பேற்பட்ட புகழ்பெற்றவன் நீங்கிறதா ஸ்தோத்திரம் பண்ணாள். ஏஷஸ்வ சத்மோபவனே சமேத்ய சனத்குமாரம் பகவந்தமேகம் ஆராத்ய பக்தியா அலபதாமலம் தத் ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி.
தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தாஹ இதி விஸ்ருத விக்ரமः ஸ்ரோஷ்யதி ஆத்மாஸ்ரிதா காதாஹ பிருதுஹு பிருது பராக்கிரமः. இவ்வாறாக இந்த பிருது சக்கரவர்த்தி என்னுடைய புகழ பாடினாள், ஸ்துதி பாடகாள். இவ்வாறாக அந்த பிருது சக்கரவர்த்தி ஜனங்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டான். அவனுடைய புகழ் பரவியது. இப்பேற்பட்ட பராக்கிரமம் பொருந்தியவனும் கருணை பொருந்தியவனும் எல்லா விதமான ஆத்ம குணங்களும் பொருந்தியவனுமான ராஜாவான பிருது சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி பிருது நமக்கெல்லாம் ராஜாங்கிறத எல்லாரும் தெரிஞ்சின்றாளாம். திசோ விஜித்யா பிரதிருத்த சக்கரஹ ஸ்வதேஜசா உத்பாட்டித லோகசல்யஹ சுராசுரேந்திரைஹி உபகீயமான மகானுபாவோ பவிதா பதிர்புவஹ. ஹே மகாராஜன், ஹே பிருது சக்கரவர்த்தி, உனக்கு அடங்காதவர்கள் என்பது ஒருத்தரும் கிடையாது. உன்னைத்தான் எல்லாரும் நீ சொன்ன சொல்லுக்கு எல்லாரும் அடங்கி இருந்தார்கள். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி நீ லோகத்தில் இருக்கப்பட்ட சின்ன ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு லோகம் எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தி நீ சக்கரவர்த்தியாக அரசாண்டு வந்தேள் நீ. ஆகையினால இந்த லோகத்தில் 3 விதமான தாபங்கள் இருக்கே, அது இல்லாமல் இருந்தது. நீ வர்ணாசிரம தர்மத்தை ஸ்தாபிச்சே, யாரெல்லாம் என்னென்ன டியூட்டி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வரணுங்கிறதாக நீ சொல்லி அதை நிர்வாகிச்சே நீ. அப்பேற்பட்ட மகாராஜா நீ. அப்பொழுது இந்த லோகத்தில் சுரர்கள் அசுரர்கள் தேவாள் அசுராள் எல்லாரும் உன்னை புகழ்ந்து சொன்னார்கள். உன்னுடைய கீர்த்தி அவ்வளவு பிரகாசமாக பிரகாசிச்சதுன்னு சொன்னாள். திசோ விஜித்யா பிரதிருத்த சக்கரஹ ஸ்வதேஜசோத்பாட்டித லோகசல்யஹ சுராசுரேந்திரைஹி உபகீயமான மகானுபாவோ பவிதா பதிர்புவஹ. லோகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக உன்னுடைய புகழை தேவர்கள் அசுரால் எல்லாரும் புகழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட பிருது சக்கரவர்த்தின்னு சொல்லி இந்த 27வது ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்துதி பாடகால்னா அவனுடைய புகழை பாடினார்கள் என்ற இந்த அத்தியாயம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. மாத்ருபக்தி பரஸ்திரீஷு மாத்ருபக்தி பரஸ்திரீஷு மாத்ருபக்தி பரஸ்திரீஷு பத்ன்யாம் அர்த்தைவாத்மனः பத்ன்யாம் அர்த்தைவாத்மனः பத்ன்யாம் அர்த்தைவாத்மனः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தः கிங்கரோ பிரம்மவாதினாம் கிங்கரோ பிரம்மவாதினாம் கிங்கரோ பிரம்மவாதினாம் தேஹினாமாத்மவத் பிரேஷ்டா தேஹினாமாத்மவத் பிரேஷ்டா தேஹினாமாத்மவத் பிரேஷ்டா சுஹ்ருதாம் நந்திவர்தனः சுஹ்ருதாம் நந்திவர்தனः சுஹ்ருதாம் நந்திவர்தனः முக்தசங்கப்பிரசங்கோயம் 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 தண்டபாணிரசாதுஷு தண்டபாணிரசாதுஷு அயம் து சாக்ஷாத் பகவான் ஸ்த்யதீஷः அயம் து சாக்ஷாத் பகவான் ஸ்த்யதீஷः அயம் து சாக்ஷாத் பகவான் ஸ்த்யதீஷः கூடஸ்த ஆத்மா கலயாவதீர்ணः கூடஸ்த ஆத்மா கலயாவதீர்ணः கூடஸ்த ஆத்மா கலயாவதீர்ணः யஸ்மின்ன வித்யா ரஜிதம் நிரர்த்தகம் யஸ்மின்ன வித்யா ரஜிதம் நிரர்த்தகம் யஸ்மின்ன வித்யா ரஜிதம் நிரர்த்தகம் பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம் பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம் பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம் அயம் புவோ மண்டலமோதயாத்ரேஹ அயம் புவோ மண்டலமோதயாத்ரேஹ அயம் புவோ மண்டலமோதயாத்ரேஹ கோப்தைகவீரः நரதேவநாதः கோப்தைகவீரோ நரதேவநாதः கோப்தைகவீரோ நரதேவநாதः
ஆஸ்தாய ஜைத்ரம் ரதமாத்தசாபஹ ஆஸ்தாய ஜைத்ரம் ரதமாத்தசாபஹ பர்யஸ்யதே தக்ஷிணதோ யதார்க்கः பர்யஸ்யதே தக்ஷிணதோ யதார்க்கः பர்யஸ்யதே தக்ஷிணதோ யதார்க்கः அஸ்மை நிருபாலாः கில தத்ர தத்ர அஸ்மை நிருபாலாः கில தத்ர தத்ர அஸ்மை நிருபாலாः கில தத்ர தத்ர பலிம் ஹரிஷ்யந்தி சலோகபாலாः பலிம் ஹரிஷ்யந்தி சலோகபாலாः பலிம் ஹரிஷ்யந்தி சலோகபாலாः மம்ஸ்யந்த ஏஷாம் ஸ்த்ரிய ஆதிராஜம் மம்ஸ்யந்த ஏஷாம் ஸ்த்ரிய ஆதிராஜம் மம்ஸ்யந்த ஏஷாம் ஸ்த்ரிய ஆதிராஜம் சக்ராயுதம் தத்யச உத்தரந்த்யः சக்ராயுதம் தத்யச உத்தரந்த்யः சக்ராயுதம் தத்யச உத்தரந்த்யः அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜः அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜः அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜः பிரஜாபதிः விருத்திகர பிரஜானாம் பிரஜாபதிர் விருத்திகர பிரஜானாம் பிரஜாபதிர் விருத்திகர பிரஜானாம் யோ லீலயாத்ரீன் ஸ்வசராசகோட்யா யோ லீலயாத்ரீன் ஸ்வசராசகோட்யா யோ லீலயாத்ரீன் ஸ்வசராசகோட்யா பிந்தம் சமாம் காம் அகரோத் யதேந்திரः பிந்தன் சமாம் காம் அகரோத் யதேந்திரः பிந்தன் சமாம் காம் அகரோத் யதேந்திரः விஸ்பூர்ஜயன்னாஜகவம் தனுஸ்வயம் விஸ்பூர்ஜயன்னாஜகவம் தனுஸ்வயம் விஸ்பூர்ஜயன்னாஜகவம் தனுஸ்வயம் யதாச்சரத் க்ஷ்மாம் அவிஷஹ்யமாஜௌ யதாச்சரத் க்ஷ்மாம் அவிஷஹ்யமாஜௌ யதாச்சரத் க்ஷ்மாம் அவிஷஹ்யமாஜௌ ததா நிலில்யுः திசி திஷ்யசந்தோ ததா நிலில்யுः திசி திஷ்யசந்தோ ததா நிலில்யுः திசி திஷ்யசந்தோ லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரः லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரः லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரः ஏஷோஸ்வமேதான் சதமாஜஹார ஏஷோஸ்வமேதான் சதமாஜஹார ஏஷோஸ்வமேதான் சதமாஜஹார சரஸ்வதி பிராதுரபாவி யத்ர சரஸ்வதி பிராதுரபாவி யத்ர சரஸ்வதி பிராதுரபாவி யத்ர அஹார்ஷீத் யஸ்ய ஹயம் புரந்தரः அஹார்ஷீத் யஸ்ய ஹயம் புரந்தரः அஹார்ஷீத் யஸ்ய ஹயம் புரந்தரः சதக்ரதுஷ்சரமே வர்த்தமானே சதக்ரதுः சரமே வர்த்தமானே சதக்ரதுஷ்சரமே வர்த்தமானே ஏஷ ஸ்வசத்மோபவனே சமேத்ய ஏஷ ஸ்வசத்மோபவனே சமேத்ய ஏஷ ஸ்வசத்மோபவனே சமேத்ய சனத்குமாரம் பகவந்தமேகம் சனத்குமாரம் பகவந்தமேகம் சனத்குமாரம் பகவந்தமேகம் ஆராத்ய பக்த்யா அலபதாமலம் தத் ஆராத்ய பக்த்யா லபதாமலம் தத் ஆராத்ய பக்த்யா லபதாமலம் தத் ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தாः தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தாः தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தாः இதி விஸ்ருத விக்ரமः இதி விஸ்ருத விக்ரமः இதி விஸ்ருத விக்ரமः ஸ்ரோஷ்யதி ஆத்மாஸ்ரிதா காதாः ஸ்ரோஷ்யத்யாத்மாஸ்ரிதா காதாः ஸ்ரோஷ்யத்யாத்மாஸ்ரிதா காதாः பிருது பிருது பராக்கிரமः பிருதுः பிருது பராக்கிரமः பிருதுः பிருது பராக்கிரமः திசோ விஜித்யா பிரதிருத்த சக்ரः
दिशो विजित्या प्रतिरुद्धचक्रः दिशो विजित्या प्रतिरुद्धचक्रः स्वतेजसोत्पाटितलोकशल्यः 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 सुरासुरेन्द्रैः उपगीयमान सुरासुरेन्द्रैरुपगीयमान सुरासुरेन्द्रैरुपगीयमान महानुभावो भविता पतिर्भुवः महानुभावो भविता पतिर्भुवः महानुभावो भविता पतिर्भुवः श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे षोडशोऽध्यायः श्रीहरे नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे षोडशोऽध्यायः. मैत्रेय उवाच इति ब्रुवाणं नृपतिं गायका मुनिचोदिताः तुष्टुः तुष्टमनसः तद्वाग् अमृतसेवया नालं वयं ते महिमानुवर्णने यो देववर्यो अवततारमायया वेदाङ्गजातस्य च पौरुषाणि ते वाचस्पतीनाम् अपि बभ्रमूर्ध्याः अथाप्युदारश्रवसपृथोर्हरेः कलावतारस्य कथामृतादृताः यथोपदेशं मुनिभिः प्रचोदिताः श्लाघ्यानि कर्माणि वयं वितन्महि एष धर्मभृतां श्रेष्ठो लोकं धर्मेऽनुवर्तयन् गोप्ता च धर्मसेतूनां शास्ता तत्परिपन्थिनाम् एष वै लोकपालानां बिभर्त्येकस्तनौ तनूः काले काले यथा भागं लोकयोरुभयोर्हितं वसुकाल उपादत्ते काले चायं विमुञ्चति समः सर्वेषु भूतेषु प्रतपन् सूर्यवद्विभुः तितिक्षत्यक्रमं वैन्य उपर्याक्रमतामपि भूतानां करुणः शश्वत् आर्तानां क्षितिवृत्तिमान् देवे अवर्षत्यसौ देवो नरदेववपुर्हरिः कृच्छ्रप्राणाः प्रजाह्येष रक्षिष्यत्यञ्जसेन्द्रवत् आप्याययत्यसौ लोकं वदनामृतमूर्तिना सानुरागावलोकेन विशदस्मितचारुणा अव्यक्तवत्मैष निगूढकार्यो गम्भीरवेधा उपगुप्तवित्तः अनन्तमाहात्म्यगुणैकधामा पृथुप्रचेता इव संवृतात्मा दुरासदो दुर्विषः आसन्नोऽपि विदूरवत् नैवाभिभवितुं शक्यः वेनारण्युत्थितो नलः अन्तर्बहिश्च भूतानां पश्यन् कर्माणि चारणैः उदासीन इवाध्यक्षो वायुरात्मेव देहिनां नादण्ड्यं दण्डयत्येष सुतमात्मद्विषामपि दण्डयत्यात्मजमपि दण्ड्यं धर्मपथे स्थितः अस्याः प्रतिहतं चक्रं पृथोरामानसाचलात् वर्तते भगवानर्को यावत्तपति गोगणैः रञ्जयिष्यति यल्लोकम् अयमात्मविचेष्टितैः अथामुमाहुराजानं मनोरञ्जनकैः प्रजाः दृढं रतः सत्यसन्धो ब्रह्मण्यो वृद्धसेवकः शरण्यः सर्वभूतानां मानदो दीनवत्सलः मातृभक्तिः परस्त्रीषु पत्न्यामर्ध इवात्मनः प्रजासु पितृवत् स्निग्धः किङ्करो ब्रह्मवादिनां देहिनामात्मवत् प्रेष्ठः सुहृदां नन्दिवर्धनः मुक्तसङ्गप्रसङ्गोऽयं दण्डपाणिरसाधुषु अयं तु साक्षात् भगवान् स्त्र्यधीशः कूटस्थात्मा कलयावतीर्णः यस्मिन्न विद्या रचितं निरर्थकं
பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம் அயம் புவோ மண்டலமோதயாத்ரே கோப்தைகவீரோ நரதேவநாதः ஆஸ்தாய ஜைத்ரம் ரதமாத்தசாபः பர்யஸ்யதே தக்ஷிணதோ யதார்க்கः அஸ்மை நிருபாலாः கில தத்ர தத்ர பலிம் ஹரிஷ்யந்தி சலோகபாலாः மம்ஸ்யந்த ஏஷாம் ஸ்திரீ ஆதிராஜம் சக்ராயுதம் தத்யச உத்தரந்த்யः அயம் மஹீம் காம் துதுஹேதிராஜः பிரஜாபதிர்வృత్తికరः பிரஜானாம் யோ லீலயாத்ரீன் ஸ்வசராசகோட்யா பிந்தன் சமாம் காம் அகரோத்யதேந்திரः விஸ்பூர்ஜயன்னா ஜகவம் தனுஸ்வயம் யதாச்சரக்ஷ்மாம் அவிஷஹ்யமாஜௌ ததா நிலில்யுः திசி திஷ்யசந்தோ லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரः ஏஷோஸ்வமேதான் சதமாஜஹார சரஸ்வதி பிராதுரபாவி யத்ர அஹார்ஷீத் யஸ்ய ஹயம் புரந்தரः சதக்ரதுச்சரமே வர்த்தமானே ஏஷ ஸ்வசத்மோபவனே சமேத்ய சனத்குமாரம் பகவந்தமேகம் ஆராத்ய பக்த்யா அலபதாமலம் தத் ஞானம் யதோ பிரம்ம பரம் விதந்தி தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தாः இதி விஸ்ருத விக்ரமः ஸ்ரோஷ்யதி ஆத்மாஸ்ரிதா காதாः பிருதுः பிருதுபராக்கிரமः திசோ விஜித்யா பிரதிருத்த சக்ரः ஸ்வதேஜசோத்பாட்டித லோகசல்யः சுராசுரேந்திரைः உபகீயமான மகானுபாவோ பவிதா பதிர்புவः ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஷோடசோத்தியாயः. ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரயிதः பிராமணாः சந்து நிர்பயாः மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமளமூர்த்தயே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் முச்சுகுந்த மகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம் சைத்யதேஜோபஹர்த்ரே ச பாண்டவ பிரியகாரிணே குச்சேலாய மகாபாக்ய தாயினே தேஸ்து மங்களம் தேவ்யஷ்டக சமேதாய புத்திரபௌத்ரயுதாய ச ஷோடசஸ்திரீ சஹஸ்ரைஸ்து சம்ஸ்துதாயாஸ்து மங்களம் வம்சீ விபூஷிதகராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்தநேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ஸ்ரீ ஹரே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.